மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். பாசிசத்தின் கொடுமைகளை அடியோடு நீக்குவதற்கு, சோசியலிச புது உலகை படைப்பதற்கு, பேசறிய திராவிட இனம் தழைப்பதற்கு, பிற்போக்கு சக்திகளை ஒழிப்பதற்கு மாமணியாய் தோன்றிட்ட எங்கள் தளபதியே, தமிழ்நாட்டின் தாய்நிலமே, ஏழை எளியோருக்கு வாழ்வு தரும் வள்ளலே, சரித்திரத்தை மாற்ற வந்த எங்கள் சரித்திரமே, தமிழினம் தழைக்க தினம் தினம் உழைக்கும் செந்தமிழே, எங்கள் திராவிட நாட்டின் முதல்வரே, உங்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது அவர்கள் கோட்டை, இது இவர்கள் கோட்டை என்று பழைய புராணங்களை பாடிக்கொண்டிராமல் டெல்லி செங்கோட்டையை அதிர வைத்து தமிழ்நாடே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்து சூறாவளியாய் சுழன்று கொண்டிருப்பவர், அரசர்களை உருவாக்குபவர் காமராஜர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அரசர்களை அதிர வைக்கிறவர் என்று சொன்னால் அது எங்களுடைய இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த மாவட்டத்திற்கு அனுப்பிய எனது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களது அரியலூர் மாவட்டம் அகரவரிசையில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கல்வியில் முதலிடத்திலே அரியலூர் மாவட்டம் வருவதற்கு முத்தாய்ப்பாக விளங்குகின்ற நம்முடைய திராவிட நாட்டின் முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு, இந்த நேரத்தில் அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை இந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்திற்கு எடுக்கப்பட்ட 8373 ஏக்கர் நிலங்களை விவசாயிகளிடத்திலே திரும்ப ஒப்படைத்தது. ராஜேந்திரபட்டினம் முதல் ஜெயங்கொண்டம் மகிமபுரம் வரை 185 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 4 வழிச்சாலை அமைத்து தந்தது. ஜெயங்கொண்டம் அரசு கலைக்கல்லூரிக்கு 16.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டடம் வழங்கியது. ஜெயங்கொண்டத்திற்கு புதிய மின் செயற்பொறியாளர் அலுவலகம் பிரித்து வழங்கியது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை அரசு விழாவாக அறிவித்தது. ஜெயங்கொண்டம் நகராட்சியை முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தியது. இந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 18 புதிய நியாவிலை கடைகளை மக்களுக்கு எளிதாக இன்றைக்கு பொருட்கள் வாங்குவதற்கு பிரித்து வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக சிறப்பாக பல்வேறு திட்டங்கள் என்னுடைய தொகுதியிலே செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எரிசக்தி துறையிலே முக்கியமான கோரிக்கைகள் நிலுவையில் இருப்பதை உடனடியாக செய்து தர கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட மின் கோட்டத்தை தனியாக பிரித்து இயங்குவதற்கு உடனடியாக அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டத்திலே சிப்காட் துவங்கப்பட உள்ள நிலையில் அங்கே ஏற்கனவே 110 kV 4 எண்ணிக்கையில் துணை மின் நிலையங்கள் இருக்கிறது. அது போதாது. அதனால் 230 kV புதிய துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் நகருக்கு ஒரு வழி மின்சாரம் தான் வருகிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் நான் பேசி மின் இடிப்பு வழங்குவதற்கு அரசு ஏற்கனவே எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதற்கு உடனடியாக 1796 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர்கள் அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு இலக்கீடும் ஒதுக்கீடும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டத்தில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுவதால் 2 புதிய துணை மின் நிலையங்கள் சிலால், குமலங்குடி ஆகிய இடங்களில் அமைப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கு தேவையான 1177 லட்சம் நிதியை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று மீன் சுருட்டி தாப்பூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் அதிகமாக இருப்பதால் சிலால் கிராமத்தில் மையமாக வைத்து புதிய பிரிவு அலுவலகம் துவங்க கேட்டுக்கொள்கிறேன். அதுமாதிரி ஆண்டிமடம் ஒன்றிய பெரிய கிருஷ்ணாபுரம், திருக்குளூர் மற்றும் கோவில் வாழ்க்கை ஆகிய பகுதி நீண்ட நாள் மக்களின் கோரிக்கை துணை மின் நிலையம் அரசு வழங்க தயாராக இருக்கின்ற நிலையில் அங்கே இடம் இல்லாத காரணத்தினால், புறம்போக்கு இடம் இல்லாத காரணத்தினால் அந்த பெரிய கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மயான புறம்போக்கில் உபரியாக உள்ள 4 ஏக்கர் நிலத்தை மின்சார வாரியத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று அரியலூர் மாவட்டம் செந்துறை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் நிலவுவதால் அங்குள்ள 33 kV துணை மின் நிலையத்தினை 110 kV துணை மின் நிலையமாக தரம் உயர்த்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டப்பேரவையில் 2 முறை நான் பேசிய அடிப்படையிலே தொழிற்சாலைகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு பூர்வாங்க பணிகளை தொடங்கியுள்ளார்கள். அந்த பணியை விரைந்து
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டே செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 28/11/2022 அன்று எங்களுடைய ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரம் மாளிகைமேடுக்கு வருகை தந்து அகழ்வாராய்ச்சி பணிகளை பார்வையிட்டு அதற்கு அருங்காட்சியகம் கட்டுவதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் 20 கோடி ரூபாயில் அருங்காட்சியகம் அமைக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று தாப்பழூரிலே தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதையும் இந்த ஆண்டே செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிதி நிலைமை சீர் செய்து பல சிறப்பான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் புதல்வன் திட்டம் ஏறத்தாழ ஒரு 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. அதேபோன்று 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க 27,922 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கலைஞரின் கனவில்லை திட்டத்திற்கு 8 லட்சம் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு 3,500 கோடி ரூபாய் இந்த முதல் கட்டமாக 1 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதேபோன்று 45 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை தரம் உயர்த்துவதற்கு 3,014 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கடலோர வளங்களை மீட்பதற்காக 1,675 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். பழங்குடியினர் நலன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எரிசக்தி துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சி என்று சொன்னால் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்யாததை 3 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இன்றைக்கு இலவச மின்சாரத்தை வழங்கிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதுக்கு மாண்பு முதல்வர் அவருடைய மிக சிறப்பான திட்டம். அதேபோன்று மின்சாரத்துறையில் மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு பல சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாநிலத்தின் நிறைவு திறனை அதிகரிக்கின்ற விதத்தில் 5 எண்ணிக்கையான அனல் மின் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிலக்கரியை கையாளுவதற்கு பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டில் 54 துணை மின் நிலையங்கள், அதேபோன்று தற்போது 363 எண்ணிக்கையிலான மின்மாற்றிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர் மின் அழுத்த பாதைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 17 துணை மின் நிலையங்கள் 2942 ME திறனுடன் மின் கட்டமைப்பில் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் புதிய மண்டலங்களாக 3 புதிய மண்டலங்கள், அதேபோன்று என்னுடைய ஜெயங்கொண்டம் தொகுதியை சேர்த்து 11 புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 45 எண்ணிக்கையிலான 33/11 கிலோவாட் துணை மின் நிலையங்கள் இன்றைக்கு நிறுவப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கை மீதான கோரிக்கைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதேபோன்று மேலை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 30,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே பலர் சிரமத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு 50,000 ரூபாயாக ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று முன்னாள் சட்டமன்ற மேலை உறுப்பினர்களுக்கான வழங்கப்படும் மருத்துவப்படி 70,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஊழியருடைய மருத்துவ செலவினத்தை தாமதமின்றி விரைந்து மீள பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எல்லா உறுப்பினர்களும் பேசினாங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி, முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த நிதியை வழங்கினால்தான் தான் நாங்கள்லாம் நிம்மதியாக தொகுதிக்கு போக முடியுது. அதே போன்று நம்முடைய முதலமைச்சர்கள் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டத்திற்கு 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். முக்கிய கிராம சாலைகள்லாம் அதில் போட்டுருவாங்க. ஆனால் சின்ன சின்ன தெரு சாலைகள்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய நிதி இல்லை. இப்போ எங்கே போனாலும் எம்எல்ஏ நிதியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்குறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த 3 கோடி ரூபாய் என்பது 5 கோடி ரூபாயாக அந்த நிதியை உயர்த்துவதற்கு நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரியலூர் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கின்ற கொள்ளிடத்திலே தடுப்பணை கட்டி விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் மகிமபுரத்திலிருந்து மதனத்தூர் வரை உள்ள சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவசர கதியில் கடைசி நேரத்தில் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகத்திற்கு கட்டடம் கட்டுவது டெண்டர் விட்டார்கள். போதிய நிதி ஒதுக்கல. அதனால் 3 ஆண்டு ஆகி இன்னும் அந்த கட்டட பணி நிறைவடையாமல் இருக்குது. முக்கியமான கோரிக்கை நம்முடைய மாண்பு ஊர வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை அதைவிட மிகப்பெரிய வெட்கக்கேடாகும் என்று பெஞ்சலின் பிராமிக் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு 40 நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சருடைய இலக்கு 200.
200 இடங்கள் நிச்சயமாக அது வெற்றி நிச்சயம். மக்களின் தேர்வு இனி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.